ஹாய் மை பேபி, இன்றைக்கி வெஜிடபிள் சாம்பார் ஃபார் யூ மகளே. பருப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து பக்கமாக வச்சுக்கின்னு, அதே பருப்பில் என்ன பண்ணு, உனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு, அதை கூட தக்காளி, வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மறுபடியும் அது இன்னொரு விசில் விட்டுட்டு பிறகு அது பக்கமாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரா போடு, வெந்தயம் போட்டு, கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி, ஒரு கப் அவ்வளோ தேங்காய் போட்டு நல்லா வதக்க மகளே, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ருப்பி ஒரு சைடில் வச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணி, இப்போ நம்ம ஒரு விசில் விட்டால வெஜிடபிள் எல்லாம் விட்டு அது பார் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணு, வீட்டு சாம்பார் பொடி போடு, கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி, மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் மகளே. ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கணும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். அது போயிட்டு பிறகு எடுத்து பக்கமாக வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்று, கடுகு போடு, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த சாம்பார் எடுத்து ஊற்று. ரொம்ப எம்மியாக இருக்கும். சிம்பிள் வெஜிடபிள் சாம்பார். உனக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீ போட்டுக்க மகளே. வெண்டைக்காய் மாத்திரம் போட்டுக்காத, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் பண்ணின்னு இந்த சாம்பார் ஊற்றின்னு சாப்பிடு. ஓகே, பாய்.